ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம டே 6 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜயநகர அரசுகள் மற்றும் பாமனி அரசுகள் தான். சரிங்களா? ஸோ பாமனி விஜயநகர அரசுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிலபஸில் ஹிஸ்ட்ரி சிலபஸ் டாப்பிக்கில் இது ஒரு டாபிக் தான். இதுவும் ரொம்ப முக்கியம் தான். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம், சிந்து சமவெளி பார்த்துட்டோம். சரிங்களா? சிந்து சமவெளி, அதே மாதிரி குப்தர்கள் பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாமனி மற்றும் விஜயநகர அரசுகள் பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கான 100 கேள்வி இதுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபிலேருந்து முதல் 2 டாபிக் நம்ம கவர் பண்ணிட்டோம். அந்த மாதிரி சிலபஸ் வரை ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சரிங்களா? நம்ம சிலபஸ் வரைய டெஸ்ட்டும் வச்சுட்ருக்கோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு 100 days 100 டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து 6th 12th வரைக்கும் ப்ளஸ் வந்து டெய்லி வந்து ஒவ்வொரு ஜிஎஸ் டாப்பிக்கும் எழுதிட்டு இருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு வில்லிங் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 100 days 100 டெஸ்ட் அந்த டெஸ்ட் ப்ளஸ்லையும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் அப்படி இருந்தது அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி எப்படி வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணுறது என்ன இதுன்னு நீங்கள் டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் நாங்கள் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸு நமக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? டேஷாம் ஆண்டு தலைக்கோட்டை போரில் ராக்ஷி தங்கடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைக்கோட்டை போர் விஜயநகரமானது முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. அதாவது எந்த ஆண்டு நடந்த தலைக்கோட்டை போரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகரமானது முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. தலைக்கோட்டை போருக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா ராக்ஷி தங்கடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த நேமும் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம் சொல்லி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ராக்ஷி தங்கடி போர் அப்படின்னாலும் வந்து தலைக்கோட்டை போர் தான். சரிங்களா? எந்த ஆண்டு நடந்தது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1565ஆம் ஆண்டு. சரிங்களா? 1565ஆம் ஆண்டு நடந்த தலைக்கோட்டை போரில் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகரமானது முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. செகண்ட் கொஸ்டின், விஜயநகர பேரரசுகளால் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு டேஷ் என்று பெயர். விஜயநகர பேரரசர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு வந்து என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி வராகன். சரிங்களா? வராகன் தான் சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பொன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ தவறு. சரிங்களா? அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நாணயங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வராகன் தான். அந்த வராகன் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழில் அப்படிங்கும்போது தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தங்கம் பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து தமிழில் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து தங்கம் பொன் ஆப்ஷனில் எது இருக்கோ நீங்கள் அப்படி கொடுக்கணும். வராகன் நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுதான் நம்ம கரெக்டான ஆன்சர். சரிங்களா? மூணாவது கேள்வி வந்து பாருங்கள், சங்கம வம்சத்தின் தலை சிறந்த ஆட்சியாளர் யார்? சங்கம வம்சத்தின் தலை சிறந்த ஆட்சியாளர் யார்? ஸோ ஆன்சர் 2ஆம் தேவராயர். சரிங்களா? 2ஆம் தேவராயர் தான் வந்து பார்த்திங்கன்னா சங்கம வம்சத்தின் தலை சிறந்த ஆட்சியாளர். ஃபோர்த் கொஷின் பார்க்கலாமா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்களுக்கான கேள்வி இடையில இருக்குது, நான் சொல்லுவேன். ஃபோர்த் கொஸ்டின், ராமநாதபுரம் சிற்றரசு மதுரை நாயக்க அரசர் நாயக்கரால் 17ஆம் நூற்றாண்டின் தொடக்க ஆண்டுகளில் துவங்கி வைக்கப்பட்டது. ராமநாதபுரம் சிற்றரசு மதுரை நாயக்க அரசர் நாயக்கரால் 17ஆம் நூற்றாண்டின் தொடக்க ஆண்டுகளில் துவங்கி வைக்கப்பட்டது. அந்த சிற்றரசர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அந்த நாயக்கர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முத்து கிருஷ்ணப்பர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ முத்து கிருஷ்ணப்பர் அவர் தான். இது வந்து அந்த மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எந்தெந்த புக்கில் கவர் ஆகும் நான் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்னா 7th ஹிஸ்ட்ரிலேயும் 11th ஹிஸ்ட்ரி புக்லேயும் இருக்குது. சரிங்களா? 7th ஹிஸ்ட்ரியில் வந்து 2nd டேர்ம்லேயும் 11th ஹிஸ்ட்ரியில் வந்து 12th லெசன்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது வந்து டீட்டெயில் வேணும் இல்லை இந்த மாதிரி புக்கோட சாஃப்ட் காப்பி வேணும், எதில் இருக்குது என்ன இதுன்னு உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். 5வது கேள்வி வந்து பாருங்கள், தெலுங்கு இயக்கத்தில் மிக சிறந்த படைப்பாக கருதப்படும் புத்தகம் எது? தெலுங்கு இயக்கத்தில் மிக சிறந்த படைப்பாக கருதப்படும் புத்தகம் எந்த புத்தகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆன்சர் அமுக்த மால்யாதா. சரிங்களா? அமுக்த மால்யாதாங்கிற புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குலேயே வந்து மிக சிறந்த புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. கூற்று, தக்கான சுல்தான்கள் தங்களது பரஸ்பர பகையை மறந்து ஒன்றுபட்டு பொது எதிரிக்கு எதிராக இறுதிப்போர் புரிய கைகோர்த்தனர். காரணம் வந்து பார்த்திங்கன்னா ராமராஜரின் பிரித்தாளும் சூழ்ச்சி விஜயநகருக்கு எதிராக பெரும் பகையை வளர்த்தது.
ஸோ கூற்று கொடுத்துருக்காங்க, காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சரியானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. சரிங்களா? அதிகமாக வந்து இந்த மாதிரி கூற்று காரணம் தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்குமே ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதாவது வந்து இந்த மாதிரி தான் கூற்று வந்து காரணத்தை விளக்குகிறது வந்து ஆன்சர் அதிகமாக கேட்பாங்க. சரிங்களா? அதுலேயும் ஒரு சில ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ கூற்று கொடுத்து அதுக்குண்டான காரணம் வந்து நம்ம அதை படிக்கும்போதே அதுக்கு இதுதான் இது காரணம் அப்படின்னு நம்ம படித்து பார்க்கும்போதே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், ராமராஜன் பிரித்தாளும் சூழ்ச்சினா விஜயநகருக்கு எதிராக பெரும் பகையே வளர்ந்தது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்கான சுல்தான்கள் தங்களது பரஸ்பர பகையவே மறந்து ஒன்றுபட்டு இறுதிப் போருக்கு வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கூற்றும் சரிதானே. 7வது கேள்வி பாருங்கள், கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தின் ஆட்சியாளர்? கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தின் ஆட்சியாளர்? ஆன்சர் விஜயநகரம். 8வது கேள்வி, காக்கத்திய வம்சத்தின் தலைநகரம் எது? காக்கத்திய வம்சத்தின் தலைநகரம் எது? ஆன்சர் வாரங்கல். சரிங்களா? வாரங்கல். 9வது கேள்வி, விஜயநகரத்தை ஆட்சி செய்த முதல் வம்சம் எந்த வம்சம்? விஜயநகரத்தை வந்து ஆட்சி செய்த முதல் வம்சம். முதல்ல வந்து என்னென்ன வம்சம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் யார் எந்தெந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள்னு தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா? அப்போ தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பார்த்துக்கலாம், பேக் சைடில் பார்க்கலாம். சரிங்களா? விஜயநகரத்தை ஆட்சி செய்த முதல் வம்சம் எந்த வம்சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் சங்கம வம்சம். சரிங்களா? சங்கம வம்சம்காரர்கள் அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலாக வந்து பார்த்திங்கன்னா விஜயநகரத்தை வந்து ஆட்சி செய்தாங்க. 10வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள், பச்சை கலந்த நீல வண்ணத்தை கொண்ட விலை உயர்ந்த கற்களால் ஆன அரியணை பாரசீக அரசர்களின் அரசவையை அலங்கரித்துள்ளது என பிர்தௌசி தன்னுடைய ஷாநாமா என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். சரிங்களா? ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பச்சை கலந்த நீலவண்ண கற்கள். சரிங்களா? பச்சை கலந்த நீலவண்ண கற்கள் கொண்ட விலை உயர்ந்த கற்களால் ஆன அரியணை அப்படின்னா நம்ம இந்த சம்மாசனம் அப்படின்னு சொல்லுவாள், அதுதான் அரியணை. சரிங்களா? பாரசீக அரசர்களின் அரசவையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தது அப்படின்னு சொல்லி பிர்தௌசி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஷாநாமா அப்படிங்கிற நூலில் வந்து குறிப்பிட்டுள்ளார் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சரிதான். சரிங்களா? இந்த இது வந்து சரிதான். அடுத்தது வந்து பாருங்கள், செகண்ட் ஒன், விஜயநகர பாமணி அரசுகளுக்கும் இடையே மோதல்கள் ஏற்படுவதற்காக கிருஷ்ணா துங்கபத்ரா நதிக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதி மற்றும் கிருஷ்ணா கோதாவரி நதிக்கு இடைப்பட்ட கலிமுக பகுதியே காரணமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? அதாவது வந்து விஜயநகர பாமணி அரசுகளுக்கிடையே வந்து ஃபஸ்ட்டு வந்து மோதல்கள் அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதி மற்றும் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட அந்த கலிமுக பகுதியே வந்து பார்த்திங்கன்னா காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? 3வது, முதலாம் முகமது முல்தானில் கல்வி பயின்றார் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து தவறு. சரிங்களா? அடுத்தது, முகமது கவான் 3ஆம் முகமதுவின் கீழ் தனித்தன்மை மிக்க பிரதம அமைச்சராக பணியாற்றினார். ஸோ இது வந்து சரிதான். சரிங்களா? முகமது கவான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் முகமது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதம அமைச்சராக வந்து பணியாற்றினார். ஸோ இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 1, 2, 4 சரி, 3 வந்து தவறு. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரை பற்றியும் தனித்தனி ஒவ்வொரு பேரால் கொடுத்துருப்பாங்க டீட்டெயிலாக. அதில் நம்ம கிளியராக படிச்சிங்கனாலே இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? 11வது கேள்வி, விஜயநகர பேரரசின் சிதைந்த பகுதிகள் எங்கு காணப்படுகின்றனர்? விஜயநகர பேரரசின் சிதைந்த பகுதிகள், அந்த வீழ்ச்சி அடைந்த பகுதிகள் எல்லாம் எங்கு காணப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் வந்து ஹம்பி. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹம்பியில். சரிங்களா? 12வது கேள்வி, கிருஷ்ணதேவராயர் அவையில் இடம்பெற்றிருந்த அஷ்டதிக்கஜங்கள் என்பவர்கள் யார்? அஷ்டதிக்கஜங்கள் அப்படிங்கிறது வந்து 8ன்னு சொல்லுவோம். ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த 8 அப்படிங்கிறது வந்து யாராக இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கிருஷ்ணதேவராயரோட அவையில். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கிருஷ்ணதேவராயர் அவரோட அவையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டதிக்கஜங்கள் வந்து இருந்தது. சரிங்களா? ஸோ அவங்க அஷ்டதிக்கஜங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா அவரது அவையின் 8 சிறந்த கவிஞர்கள். சரிங்களா? அவரோட அவையில் இருக்கிற 8 சிறந்த கவிஞர்களை தான் வந்து அஷ்டதிக்கஜங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் கொஷின்ஸில் இருக்கும். சரிங்களா?
நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஹிஸ்ட்ரி சயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் கொஷின்ஸ் வந்து ரொம்ப கம்பல்சரி படிக்கணும். உங்களுக்கு வந்து பாக்ஸ் கொஷின்ஸ்னே தனியாக நாங்கள் கொடுத்துருவோம். ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒன்லைனர் கேள்வி தனியாக, புக் பேக் கொஷின்ஸ் தனியாக, அதே மாதிரி பாக்ஸ் கொஷின்ஸ் தனியாக, ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்னு எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? 13வது கேள்வி, கிபி 1420ஆம் ஆண்டு விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்த பயணி நிக்கோலா கோண்டி எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. கிபி 1420ஆம் ஆண்டில் விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்த பயணி நிக்கோலா கோண்டி அவர்கள் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? ஆன்சர் இத்தாலி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ இத்தாலி. 14வது கேள்வி, கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக. நம்ம சொன்னோம்ல, ஸோ என்னென்ன வம்சத்து அப்படின்னு சொல்லி காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன சொன்னோம், சங்கம வம்சம் தான் ஃபஸ்ட்டு சொன்னோம். சரிங்களா? சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். சரிங்களா? ஸோ 4 வம்சம் ஆட்சி புரிந்தாங்க. ஃபஸ்ட் வந்து சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். சரிங்களா? அடுத்து 15வது கேள்வி பாருங்கள், விஜயநகர கட்டடக்கலையில் அதிக அளவில் சித்தரிக்கப்பட்ட விலங்கு எது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. சரிங்களா? விஜயநகர கட்டடக்கலை அதிக அளவில் வந்து இருக்கிற விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் குதிரை. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி குதிரை. அடுத்து வந்து பாருங்கள், சேதுபதி என்பதன் பொருள். சேதுபதி என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னா பாலத்தின் தலைவர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாலத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 17வது கேள்வி, டேஷாம் நூற்றாண்டு பெரும் நாயக்க அரசர்களின் நூற்றாண்டாகும். டேஷாம் நூற்றாண்டு பெரும் நாயக்க அரசுகளின் நூற்றாண்டாகும். எந்த நூற்றாண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 17வது நூற்றாண்டு. இதுவும் வந்து பாக்ஸ் கொஷினில் இருக்குது. சரிங்களா? 17ஆம் நூற்றாண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும் நாயக்க அரசர்களின் நூற்றாண்டாகும்னு சொல்லி சொல்லுவாங்க. 18வது கேள்வி, கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட திருவிழா எந்த விழா? ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேள்வி. சரிங்களா? ஸோ எந்த விழாவை வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவர ஆட்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவிழா வந்து கொண்டாடப்பட்டது அப்படின்னா ராமநவமி தான். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராமநவமி தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவிலாக கொண்டாடப்பட்ட திருவிழா. சரிங்களா? இதெல்லாம் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸு, நோட் பண்ணிக்கோங்க. 19வது கேள்வி, கிருஷ்ணதேவராயரால் எழுதப்பட்ட ஆமுக்த மால்யதா எதை பற்றியதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கிருஷ்ணதேவராயர் எழுதப்பட்ட அந்த தெலுங்கு நூல் தான் எதுனா ஆமுக்த மால்யதா அப்படிங்கிற நூல். ஸோ இது வந்து எதை பற்றின கதை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆண்டாளின் கதை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆண்டாளோட கதை. சரிங்களா? திருப்பாவை எழுதுனாங்களா ஆண்டாள், அவங்களோட கதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆமுக்த மால்யதா. சரிங்களா? 20வது கேள்வி, விஜயநகர ஆட்சியில் போர்ச்சுகீசியர்கள் டேஷில் கோட்டை கட்டிக்கொள்ள உரிமை பெற்றனர். விஜயநகர ஆட்சியில் போர்ச்சுகீசியர்கள் டேஷில் கோட்டை கட்டிக்கொள்ள உரிமை பெற்றனர். ஆன்சர் பட்கல். ஆப்ஷன் ஏ பட்கல். 21வது கேள்வி, அணகொண்டி நகரம் துங்கபத்ரை ஆற்றங்கரையின் டேஷ் பகுதியில் அமைந்துள்ளது. அணகொண்டி நகரம் வந்து பார்த்திங்கன்னா துங்கபத்ரா ஆற்றங்கரையில் வந்து எந்த பகுதியில் வந்து அமைந்துள்ளது? ஆன்சர் வடக்கு பகுதியில். சரிங்களா? துங்கபத்ரை ஆற்றோட வடக்கு பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நகரம் வந்து அமைந்துள்ளது. 22 பின்வருவனவற்றுள் சரியானதை காண்க. பின்வருவனவற்றுள் சரியானதை காண்க. நாயக் என்னும் சொல் கிபி 10ஆம் நூற்றாண்டிலிருந்து தெலுங்கு பேசும் பகுதியில் பயன்படுத்தப்பட்ட ஒன்றாகும். ஸோ இது வந்து தவறு. 10ஆம் நூற்றாண்டு கிடையாது, 13ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? 13, 14ஆம் நூற்றாண்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தெலுங்கு பேசும் பகுதியில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒன்று இந்த நாயக் அப்படிங்கிற சொல். சரிங்களா? 13, 14ஆம் நூற்றாண்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தெலுங்கு பகுதியில் வந்து நாயக் அப்படிங்கிற சொல் வந்து பயன்படுத்தப்பட்டது. இது தில்லி சுல்தானியத்தில் பின்பற்றப்பட்ட இக்தா முறையை போன்றதாகும். இது வந்து பார்த்திங்கன்னா தில்லி சுல்தானில் பின்பற்றப்பட்ட இக்தா முறையை போன்றதாகும். ஸோ இது வந்து சரிதான். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரி, ஆப்ஷன் சி 2 மட்டும் சரி. சரிங்களா? 23வது கேள்வி ரொம்ப முக்கியம் இந்த கேள்வி. சரிங்களா? சரிகம தூண் அல்லது இசைத்தூண் இடம்பெற்றிருப்பது எந்த இடம்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரிகம தூண் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா இசைத்தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தூண் வந்து எந்த ஊரில் இடம்பெற்றுள்ளது? சரிங்களா? ஸோ அதான் கேட்டிருக்காங்க. எந்த ஊரில் எந்த கோவிலில் வந்து இந்த தூண் வந்து இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விட்டலாசாமி கோவிலில். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி விட்டலாசாமி கோவிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சரிகம தூண் வந்து இருக்குது. 24வது கேள்வி, மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குமார கம்பண்ணா.
குமார கம்பண்ணா. 25வது கேள்வி, விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்படல் பற்றி குறிப்பிடும் நூல் வந்து எது? விஜயநகர பேரரசால் வந்து மதுரை கைப்பற்றப்படல் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடும் நூல் வந்து எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம், மதுரா விஜயம். சரிங்களா? மதுரா விஜயம். ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரா விஜயம். ப்ரீவியஸில் 2-3 தடவை இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 26வது கேள்வி, யாருடைய வழிகாட்டுதலால் பாமணி அரசு அதன் புகழின் உச்சியை எட்டியது? யாருடைய வழிகாட்டுதலால் பாமணி அரசு அதன் புகழின் உச்சியை எட்டியது? ஆன்சர் முதலாம் முகமது ஷா. அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் வந்து பார்த்திங்கன்னா பாமணி அரசு வந்து அதன் புகழோட உச்சியை எட்டியது. 27வது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. கூற்று, பாமன் ஷா மிக சரியாக தாக்குதல் தொடுத்தது வந்து வாரங்களில் தான், மற்றும் ரெட்டி அரசுகளான ராஜமுந்திரி, கொண்டவீடு ஆகிய மூது ஆதிக்கம் செலுத்தி ஆண்டுதோறும் திரை செலுத்த வைத்தார். அதாவது வந்து பாமன் ஷா அவர்கள் வந்து மிக சரியாக தாக்குதல் கொண்டு வாரங்கள் மற்றும் ரெட்டி அரசுகளான ராஜமுந்திரி, கொண்டவீடு ஆகியன மூது ஆதிக்கம் செலுத்தி ஆண்டுதோறும் திரை செலுத்த வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க? ஸோ இது வந்து என்ன, சரிதானே? சரிதான். அடுத்தது காரணம் வந்து இது அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து போர் வர்றக்கும் வந்து வழிவகுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இந்த பாமன் ஷா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாக்குதல் தொடுத்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜமுந்திரி, அந்த கொண்டவீடு, அந்த அரசுகள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எப்படி சொல்கிறது, திரை அப்படிங்கிறது வந்து வரி. சரிங்களா? ஸோ வரி வந்து வாங்கிட்டே இருந்தார். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து போர் வந்து அதிகமாக நடந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷனே, கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. இப்போ நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம பாருங்கள், அதாவது வந்து இந்த பாமன் ஷா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 2-3 நாட்டை வந்து கைப்பற்றி அங்கே வந்து வரி வாங்கிட்டே இருந்தார். அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டுக்காரங்க வந்து இவர் கூட வந்து அடிக்கடி வந்து போர் நடத்திட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு படிக்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். காரணம் வந்து போர் நடக்கிறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. 28வது கேள்வி, விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் வந்து பார்த்திங்கன்னா எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் துளுவ வம்சம். சரிங்களா? கிருஷ்ணதேவராயர் என்ன வம்சம்? துளுவ வம்சம். இந்த 4 வம்சத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லி தனியாக ஒரு பாக்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? 29வது கேள்வி பொறுத்துக்க, யார் யார் எந்தெந்த வருடம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? விஜயநகர அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1336, பாமினி அரசு 1347, கிருஷ்ணதேவராயன் அரியணை ஏற்றம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1509, தலைக்கோட்டை போர் வந்து 1565. சரிங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. விஜயநகர அரசு வந்து 1336, பாமணி அரசு 1347, கிருஷ்ணதேவராயரோட அரியணை ஏற்றம் வந்து 1509, தலைக்கோட்டை போர் வந்து 1565. 30வது கேள்வி வந்து பாருங்கள், விஜயநகர பேரரசை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? சரிங்களா? விஜயநகர பேரரசை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ விஜயநகர பேரரசு வந்து ஒரு முடியாட்சியை கொண்டது. விஜயநகர பேரரசு ஒரு முடியாட்சியை கொண்டது. சரிதான். பேரரசின் முக்கிய வருவாயாக நிலக்கரி திகழ்ந்தது. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? இப்போ விஜயநகர பேரரசு வந்து முடியாட்சியை கொண்டது. இது வந்து முக்கிய வருவாயாக நிலக்கரி வந்து திகழ்ந்தது. இதுவும் சரிதான். 31வது கேள்வி, விஜயநகர பேரரசு யாருடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது? விஜயநகர பேரரசு யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஜயநகர பேரரசு வந்து ஏற்படுத்தப்பட்டது. முகமது பின் துக்ளக். 32வது கேள்வி, பாபர் இந்தியா மீது படையெடுத்த போது தென்னிந்தியாவின் விஜயநகர அரசின் ஆட்சியாளர் யார்? பாபர் இந்தியா மீது படையெடுத்த போதும் தென்னிந்தியாவின் விஜயநகர அந்த டைமில் இருந்த ஆட்சியாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் கிருஷ்ணதேவராயர். ஆன்சர் ஆப்ஷன் சி, கிருஷ்ணதேவராயர். 33வது கேள்வி, பாமினி அரசில் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் யார்? பாமினி அரசில் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் சுல்தான் பெரோஸ் அவர்கள். இதெல்லாம் புக் பேக் கொஷின்ஸு. 34வது கேள்வி, டேஸ் நிறத்தில் உள்ள ரத்தின கற்கள் ஓரளவு விலை மதிப்புள்ள கற்கள் ஆகும். எந்த நிறத்தில் உள்ள ரத்தின கற்களை வந்து ஓரளவு விலை மதிப்புள்ள
கற்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆகாய நீலம். ஆன்சர் ஆப்ஷன் டி ஆகாய நீல கற்கள் வந்து விலை உயர்ந்த கற்கள்னு சொல்லுவாங்க. 35 வாரங்கள் மீதான முதலாம் முகமது ஷாவின் படையெடுப்பு அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் செல்வத்தையும் சொத்துக்களையும் வந்து பெற்றுத்தந்தது. அந்த போர் வந்து நடைபெற்ற ஆண்டு. வாரங்கள் மீதான முதலாம் முகமது ஷாவோட படையெடுப்பு வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவிலான செல்வத்தையும் சொத்துக்களும் கொடுத்தது. அந்த போர் வந்து நடைபெற்ற ஆண்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்த வருஷம் அப்படின்னா 1363 வருஷம் நடந்த அந்த போர் தான். 36 வந்து பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை கவனமாக ஆராய்ந்து சரியானதை காண்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள், துளுவ வம்சத்தின் கீழ் ராஜ்யாக்கள் தங்களது நிர்வாக வருவாய் முக்கியத்துவத்தை இழந்தன. ஸோ இது வந்து சரிதான். துளுவ வம்சங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கீழே வந்து ராஜ்யாக்கள் தங்களது நிர்வாக வருவாய் முக்கியத்துவத்தை வந்து இழந்தார்கள். இதற்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் தேவராயரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நாயக் அப்படிங்கிற முறை தான். சரிங்களா? ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? இந்த நாயக் அப்படிங்கிற முறை வந்து பார்த்திங்கன்னா 13-14 நூற்றாண்டில் வந்து அந்த சொல் வந்து அந்த டைமில் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முக்கிய காரணமாக இருந்தது. அதாவது முதலாம் தேவராயரோட அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த முறை தான் வந்து பார்த்திங்கன்னா துளுவ வம்சத்துக்கு கீழே வந்து தங்களோட நிர்வாய் வருவாய் இதோட முக்கியத்துவத்தை எல்லாத்தையுமே இழந்தது. சரிங்களா? ஆன்சர் வந்து இரண்டுமே சரிதான். பொறுத்துக வந்து பாருங்கள், அப்துல் ரசாக் வந்து சாளுவ நாயக்கர். நிக்கிட்டின் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர். டோமிங்கோ பயஸ் மற்றும் நூனிஸ் வந்து யார் அப்படின்னா போர்த்துக்கல். செல்லப்பா வந்து பாரசீகம். சரிங்களா? செல்லப்பா அவங்க வந்து பாரசீகம். ஆன்சர் 2, 1, 4, 3. அப்துல் ரசாக் வந்து பார்த்திங்கன்னா சாளுவ நாயக்கர். நிக்கிட்டின் வந்து ரஷ்யா. டோமிங்கோ பயஸ் மற்றும் நூனிஸ் வந்து பார்த்திங்கன்னா போர்த்துக்கல். செல்லப்பா வந்து பாரசீகம். ஆன்சர் 2, 1, 4, 3. 38வது கேள்வி வந்து பாருங்கள், சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்தது இந்த சங்கம வம்சம். அதோட கடைசி அரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 2ஆம் விருப்பாக்சர ராயர் அவர்கள். சரிங்களா? அடுத்த 39வது கேள்வி வந்து பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கூற்று மற்றும் காரணம். இந்தியாவில் விஜயநகர அரசின் இராணுவம் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது. இந்தியாவில் வந்து விஜயநகர அரசின் இராணுவம் வந்து அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது. சரிதான். காரணம் வந்து விஜயநகர அரசோட இராணுவம் வந்து பீரங்கி படை மற்றும் குதிரைப்படையை கொண்டிருந்தது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு படிக்கும்போது புரியுதா? அதாவது வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர அரசோட இராணுவம் வந்து ரொம்ப பயப்படுற மாதிரி இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா அங்கே வந்து பீரங்கி படையும் குதிரைப்படையும் இருந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 40வது கேள்வி, தவறான இணையை காண்க. சரிங்களா? தவறான இணையும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், பட்டு வந்து சீனா. சரிதான். பட்டு சீனா சரிதான். வாசனை பொருட்களை வந்து அரேபியாங்கிறாங்க. ஸோ தவறு. விலை மதிப்பற்ற கற்கள் பர்மா. சரிதான். மதுரா விஷயம் வந்து கங்கா தேவி. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? அப்போ எது வந்து தவறு அப்படின்னா வாசனை பொருட்கள் வந்து அரேபியாங்கிறாங்க. ஸோ தவறு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நானும் பின் பண்ணுற ஆன்சரு ரொம்ப முக்கியம் இந்த கேள்வி எல்லாமே. 41வது கேள்வி வந்து பாருங்கள், விஜயநகராங்கிறது வந்து ஒரு வெற்றியின் நகரம். விஜயநகராங்கிறது வந்து ஒரு வெற்றியின் நகரம். பிராதபருத்ரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒடிசாவின் ஆட்சியாளர். கிருஷ்ணதேவராயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஷ்டதிக்கஜம். அப்துல் ரசாக் அப்படிங்கிறது பாரசீக சிற்பக்கலைஞர். தெனாலி ராமகிருஷ்ணா வந்து பாண்டுரங்க மகாமத்தியம். சரிங்களா? பாண்டுரங்க மகாமத்தியம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 4, 1, 2, 5, 3 ஆன்சர். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 42, யார் தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்டார். யார் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வெற்றிகளோட நினைவு கூறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நாணயங்கள் அவங்க நாணயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பெயரை வந்து 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி பொறித்து கொண்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி பாமன்ஷா அவர்கள். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி பாமன்ஷா அவர்கள். 43வது கேள்வி, ஆரவீடு வம்சத்தின் தலைநகரம் எது? ஆரவீடு வம்சத்தின் தலைநகரம் எது? ஆன்சர் பெனுகொண்டா. ஆன்சர் ஆப்ஷன் சி பெனுகொண்டா.
44வது கேள்வி, நரசிம்ம நாயக்கனின் மூத்த மகன் வீர நரசிம்மராவ் தொடங்கப்பட்ட வம்சம் வந்து இவ்வாறு அறியப்படுகிறது. நரசிம்ம நாயக்கரோட மூத்த மகன் வந்து வீர நரசிம்மராவ், அவர் தொடங்கப்பட்ட வம்சம் வந்து எப்படி அறியப்படும், அதை வந்து இன்னொரு சிறப்பு பெயர் மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா துளுவ வம்சம். ஆன்சர் ஆப்ஷன் டி, துளுவ வம்சம். 45வது கேள்வி, எந்த மன்னரோட அவையில் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டதி கஜங்கள் வந்து இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எந்த மன்னரோட அவையில்? கிருஷ்ணதேவராயர் அவருடைய அவையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டதி கஜங்கள் வந்து இடம்பெற்றுள்ளது. அஷ்டதி கஜங்கள் அப்படிங்கிறது வந்து 8 கவிஞர்கள். சரிங்களா, 8 கவிஞர்கள். 46வது கேள்வி வந்து பாருங்கள், முகமது கவான் வெடிமருந்து தயாரிக்கவும் அதனை பயன்படுத்துவது பற்றி விளக்குவதற்காகவும் டேஷ் வேதியியல் அறிஞர்களை வர செய்தார். முகமது கவான் வெடிமருந்து வந்து தயாரிக்கிறதுக்கும் அதனை பயன்படுத்துவது பற்றி விளக்குவதற்காகவும் வந்து டேஷ் வேதியியல் அறிஞர்களை வந்து வர வைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நாட்டிலேருந்து வேதியியல் அறிஞர்களை வந்து வர வைத்தார் அப்படின்னா பாரசீகம் நாட்டிலேருந்து. சரிங்களா, பாரசீகம் நாட்டிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேதியியல் அறிஞர்களை வந்து வெடிமருந்து தயாரிக்கிறதுக்கும் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறக்கும் வந்து பார்த்திங்கன்னா முகமது கவான் வந்து வர வைத்தாங்க அறிஞர்களை. சரிங்களா, 47வது கேள்வி, விஜயநகர ஆட்சியாளர்கள் டேஷ் சின்னத்தை ஏற்றுக்கொண்டனர். விஜயநகர ஆட்சியாளர்கள் வந்து எந்த சின்னத்தை வந்து ஏற்றுக்கொண்டனர்? ஆன்சர் சாளுக்கியரோட சின்னத்தை. சரிங்களா, 48வது கேள்வி, பின்வரும் பாமணி ஆட்சியாளர்களில் பீஜாப்பூரில் கோல் கும்பாஸ் கோட்டையை கட்டியவர் யார்? பின்வரும் பாமணி ஆட்சியாளர்கள் வந்து பீஜாப்பூரில் உள்ள கோல் கும்பாஸ் கோட்டையை வந்து கட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி, இஸ்மாயில் அடில் ஷா அவர்கள். சரிங்களா, 49வது கேள்வி, முகமது கவானுக்கு மரண தண்டனை வழங்க ஆணையிட்டவர் யார்? முகமது கவானுக்கு மரண தண்டனை வழங்க ஆணையிட்டவர் யார்? ஆன்சர் மூன்றாம் முகமது அவர்கள். 50வது கேள்வி, ஷா நாமாவை எழுதியவர் யார்? பிர்தௌசி. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம்ல, பிர்தௌசி அவர்கள் இயற்றியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷா நாமாங்கிற நூல். சரிங்களா, 51 ஸ்ரீலங்காவிலிருந்து கப்பம் பெற்ற மன்னர் யார்? ஸ்ரீலங்காவிலிருந்து கப்பம் பெற்ற மன்னர் யார்? ஆன்சர் கிருஷ்ணதேவராயர். சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் சி, கிருஷ்ணதேவராயர். 52வது கேள்வி, எப்போது பாமினி தலைநகரம் குல்பார்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றப்பட்டது? எப்போது பாமினி தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா குல்பார்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1367ஆம் ஆண்டு வந்து மாற்றப்பட்டது. சரிங்களா, 53வது கேள்வி வந்து பாருங்கள், பின் வருபவர்களில் யார் வந்து போர்ச்சுகீசியர்களுடன் நட்புறவை கொண்டு மேலும் பட்கள் அருகே கோட்டை அமைக்க அனுமதி வழங்கினர்? அதாவது பின்வரும் யார் வந்து போர்ச்சுகீசியர்களுடன் வந்து நட்புறவை பேணினர் மேலும் பட்கள் அருகே கோட்டை அமைக்க அனுமதி வழங்கினர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர். 54வது கேள்வி, சரியான இணையை காண்க. இதில் வந்து சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, டொமிங்கோ பயஸ் வந்து ஸ்பெயினிய படை தளபதி. சரிங்களா, டொமிங்கோ பயஸ் வந்து ஸ்பெயினிய படையோட தளபதி. சரிங்களா, மற்ற எல்லாமே வந்து தவறு தான். ஸோ இதுக்கான நோட்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா, எல்லாமே கவர் பண்ணி தான் நாங்கள் நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி உங்களுக்கு தனியாக நாங்கள் நோட்ஸ் கொடுத்துருவோம். சரிங்களா, உங்களுக்கு புக்கில் இருக்கிற கண்டென்ட் இல்லாமல் தனியாக சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாகவே நாங்கள் PDF கொடுத்துருவோம். சரிங்களா, தமிழில் வந்து இலக்கியம், இலக்கணம், தமிழ் அறிஞர்கள் தொண்டு அப்படிங்கிற மாதிரி அது தனியாக, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்னு சொல்லி உங்களுக்கு தனித்தனியாக வந்து சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாமே தனியாக கவர் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, 55வது கேள்வி, விஜயநகர் நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை டேஷ் கவனித்தார்? யார் வந்து கவனித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்க, விஜயநகர நிர்வாகத்தில் இந்த கிராம விவகாரங்களை வந்து யார் வந்து கவனித்தார்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கவுடா. ஆன்சர் டி, கவுடா அவர்கள் கவனித்தாங்க. 56 விஜயநகர அரசின் முதல் தலைநகரம் வந்து ஹம்பி. அதன் இரண்டாம் தலைநகரம் வந்து எங்கிருந்தது? விஜயநகர அரசின் முதல் தலைநகரம் வந்து ஹம்பி அப்படின்னா இரண்டாம் தலைநகரம் வந்து எங்கே இருந்தது? ஆன்சர் பெனுகொண்டா. ஆப்ஷன் டி, பெனுகொண்டாவில் இருந்தது. 57வது கேள்வி, பின்வருவனவற்றில் எது பாமணி அரசில் கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்களில் அல்லாதது? சரிங்களா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எது வந்து இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க பாமணி அரசில். சரிங்களா,
ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தலாம் சரிங்களா. அரசானது 8 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. ஸோ பாமணி அரசானது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது சரிதான். பிரபுகளுக்கு ஊதியம் வழங்கப்பட்டது. குதிரைகளின் குழுவை பராமரிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டது. குதிரைகளோட குழு வந்து பராமரிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதுவும் சரிதான். அடுத்து வந்து பாருங்கள், நிலங்கள் வந்து அளவீடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் நிலவரி வசூலிக்கப்பட்டது. நிலங்கள் வந்து அளவு செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கான வந்து வரி வந்து வசூலிக்கப்பட்டது. இதுவும் சரிதான் சரிங்களா. ஸோ எது இல்லைன்னா தராப்திரியின் செலவீனங்களுக்கு கலிசா எனப்பட்ட நிலங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு சரிங்களா. ஸோ இது வந்து அந்த சீர்திருத்தங்களில் வந்து கிடையாது. 58வது கேள்வி வந்து பாருங்கள், இபன் பதூதா வந்து எந்த நாட்டு பயணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் மொராக்கோ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மொராக்கோ நாட்டோட பயணி. 59 விஜயநகரத்தை ஆட்சி செய்த கடைசி வம்சம் எது? விஜயநகரத்தை ஆட்சி செய்த கடைசி வம்சம் வந்து எது அப்படின்னா ஆரவீடு தான் சரிங்களா. ஆன்சர் ஆரவீடு கடைசி செய்த வம்சம். அடுத்து வந்து 60வது கேள்வி, பாமணி பேரரசின் தலைநகரம் எது? பாமணி பேரரசோட தலைநகரம் வந்து எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தேவகிரி தான் வந்து பாமணி பேரரசோட தலைநகரம். 61வது கேள்வி, பாமணி சுல்தான் சிறந்த அரசு முறை நிர்வாகத்தை உருவாக்கினார். இது பின்னர் பதவியேற்றவர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்தது. பாமணி சுல்தான் சிறந்த அரசு முறையை வந்து நிர்வாகத்தை வந்து உருவாக்கினார். இது வந்து பின்னாடி வர்ற பதவி ஏற்கிறவங்களுக்கும் வந்து மராத்தியர்களுக்கும் 2 பேத்துக்கும் வந்து ஒரு முன் உதாரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து யார் அப்படின்னா முதலாம் முகமது சரிங்களா. முதலாம் முகமது அவரோட நிர்வாகம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி அந்த அரசுகளுக்கு பின்னாடி வரவங்களுக்கும் மராத்தியர்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி இருந்தது. அவங்க தான் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார்கள் சரிங்களா. முதலாம் முகமது தான். அடுத்து வந்து பாருங்கள், 62வது கேள்வி, கிருஷ்ணதேவராயர் பின்பற்றிய மதம் என்ன? கிருஷ்ணதேவராயர் பின்பற்றிய மதம் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வைணவ மதம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வைணவ மதம். 63வது கேள்வி, விஜயநகர அரசில் இராணுவ சேவைக்கு பதிலாக வருவாய் ஈட்டித்தரும் நிலப்பகுதிகளை வழங்கும் முறையை தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. விஜயநகர அரசில் இராணுவ சேவைக்கு பதிலாக வருவாய் ஈட்டித்தரும் நிலப்பகுதிகளை வழங்கும் முறையை வந்து தமிழில் வந்து என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் நாயக்கர்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி, நாயக்கர்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா. 64 வடக்கு கர்நாடக பகுதியை தனது சுதந்திர அரசாக அறிவித்து கொண்டவர் யார்? வடக்கு கர்நாடக பகுதியை தனது சுதந்திர அரசாக அறிவித்து கொண்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முகமது. ஆப்ஷன் சி, முகமது. 65வது கேள்வி, தனது பறந்து விரிந்த பகுதிகளை திறம்பட ஆட்சி செய்ய முகமது துக்ளக் தன் தலைநகரை எங்கே மாற்றினார்? தனது வந்து பறந்து விரிந்த பகுதிகளை வந்து திறம்பட ஆட்சி செய்ய முகமது துக்ளக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட தலைநகரை வந்து எங்கே மாற்றினார்னு கேட்குறாங்க. ஆன்சர் தௌலதாபாத்தில் வந்து மாற்றினாங்க சரிங்க. அவரோட தலைநகரை வந்து தௌலதாபாத்துக்கு மாற்றிட்டாங்க. 66வது கேள்வி வந்து பாருங்கள், பாமணி பேரரசின் கடைசி அரசர் யார்? பாமணி பேரரசோட கடைசி அரசர் வந்து அகமது ஷா. ஆப்ஷன் சி, அகமது ஷா அவர்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா பாமணி பேரரசோட கடைசி அரசர். 67வது கேள்வி, கோல்கொண்டா கோட்டையின் நுழைவாயில் எவ்வாறு அழைக்கப்படும்? கோல்கொண்டா கோட்டையோட நுழைவாயில் வந்து எவ்வாறு அழைக்கப்படும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாதே தர்வாஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 68வது கேள்வி, ராமராயரின் சகோதரர் டேஷ் 1570 தன்னை மன்னராக அறிவித்து புதிய வம்சம் டேஷ் தொடங்கினர். அவர் வந்து அதாவது ராமராயரோட சகோதரர் வந்து ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து 1570 வந்து பண்ணிங்கன்னா தன்னை மன்னராக அறிவித்து கொண்டு புதிய வம்சத்தை வந்து தொடங்கினார். யார், என்ன வம்சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, திருமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரவீடு வம்சத்தை வந்து தொடங்கினார் சரிங்களா. திருமலை அவர்கள் வந்து 1570 வந்து தன்னை மன்னராக அறிவித்து கொண்டு புதிய வம்சம் ஆரவீடை வந்து தொடங்கினார். 69வது கேள்வி, டேஷ் கோல்கொண்டா கோட்டையை கட்டினார். யார் வந்து கோல்கொண்டா கோட்டையை வந்து கட்டினார்? ஆன்சர் ராஜா கிருஷ்ணதேவ் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்கொண்டா கோட்டையை வந்து கட்டினார். 70வது கேள்வி வந்து பாருங்கள், விஜயநகரத்தில் மாகாணங்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்ட ஆளுநரால் நிர்வகிக்கப்பட்டது. விஜயநகரத்தில் மாகாணங்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்ட ஆளுநரால் நிர்வகிக்கப்பட்டது.
ஆன்சர் ஆப்ஷன் பி மண்டேலஸ்வரா ஆளுநரால் நிர்வகிக்கப்பட்டது. 71வது கேள்வி, விஜயநகர பேரரசில் மாவட்டங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? விஜயநகர பேரரசில் வந்து மாவட்டங்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர் நாடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாடு. 72வது கேள்வி, பேஷ்வா வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜ்யத்தின் தலைவர். கொத்வால்னா தலைமை காவல் அதிகாரி. சதார் இ ஜஹான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைமை நீதிபதி. வசீரி குல் அப்படின்னா அமைச்சர் அவர்களின் மேற்பார்வையாளர். சரிங்களா? ஸோ சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், பேஷ்வா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜ்யத்தின் தலைவர். கொத்வால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைமை காவல் அதிகாரி. சதார் இ ஜஹான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைமை நீதிபதி. வசீரி குல் வந்து அமைச்சர்களின் மேற்பார்வையாளர். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 1, 4, 2, 3. சரிங்களா? ஸோ இதெல்லாமே பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. புக்கில் இருக்கிற பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். சரிங்களா? இல்லை உங்களுக்கு இதில் வந்து பார்த்து படிக்கிற கஷ்டமாக இருந்தாலோ, இல்லை புக்கில் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுற கஷ்டமாக இருந்ததுனாலும் நீங்கள் எங்கிட்ட பிடிஎஃபாக கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாமே புக்கில் இருக்கிற பாக்ஸ் கொஷின்ஸ் தனியாகவும் லைன் பை லைன் கொஷின்ஸ் தனியாகவும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் மெட்டீரியல் வேணும்னு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயில் ஃபுல்லாமே சொல்லுவேன். சரிங்களா? 73வது கேள்வி, விஜயநகர பேரரசில் நாயக்கர்கள் என்பவர்கள் யார்? விஜயநகர பேரரசில் வந்து நாயக்கர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னா குறிப்பிட்ட பகுதிகளை கட்டுப்படுத்திய இராணுவ தளபதிகள் தான் வந்து நாயக்கர்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குறிப்பிட்ட பகுதிகளை கட்டுப்படுத்திய இராணுவ தளபதிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 74வது கேள்வி வந்து பாருங்கள், கிருஷ்ணதேவராயர் தன் வெற்றிகளின் நினைவாக வெற்றி தூணை எழுப்பிய இடம் எந்த இடம்? கிருஷ்ணதேவராயர் தன் வெற்றிகளின் நினைவாக வெற்றி தூணை எழுப்பிய இடம் வந்து எந்த இடம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி ராஜமகேந்திரவரம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயரோட வெற்றியின் நினைவாக வந்து வெற்றி தூணை வந்து எழுப்பியிருக்காரு. சரிங்களா? 75வது கேள்வி, எப்போது பாமணி பேரரசு 5 சுதந்திர அரசுகளாக பிரிந்தது? எப்போது பாமணி பேரரசு வந்து 5 சுதந்திர அரசுகளாக பிரிந்தது? ஆன்சர் கிபி 1545ஆம் ஆண்டு. 1545ஆம் ஆண்டில் பாமணி பேரரசு வந்து 5 சுதந்திர அரசுகளாக பிரிந்தது. அடுத்தது பாருங்கள், 76, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? சரியானது எது? கிருஷ்ணதேவராயர் சைவ மற்றும் வைணவ கோயில்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் வந்து கொடையளித்தார். கிருஷ்ணதேவராயர் வந்து சைவ மற்றும் வைணவ கோயில்களுக்கு வந்து பெருமளவில் கொடையளித்தார். சரிதான். கிருஷ்ணதேவராயரை பெரும் அறிஞராக கருதப்படுகிறார். சரிதான். அவர் நாயக் அல்லது நாயங்கர முறையை வந்து ஒழித்தார். ஒழித்தாருங்கிறாங்க. ஸோ இதுவும் சரிதான். கிருஷ்ணதேவராயர் சங்கம வம்சத்தின் தலை சிறந்த ஆட்சியாளர் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கிருஷ்ணதேவராயர் வந்து என்ன வம்சம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ சங்கம வம்சம் கிடையாது. எந்த வம்சம் ஆல்ரெடி நம்ம பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு பாக்ஸ் கொஷின்ஸ் மாதிரி கொடுத்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க புக்கில். இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் மெட்டீரியலாக கலெக்ட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷினில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஆன்சர் வந்து 1, 2, 3 சரி, 4 வந்து தவறு. 77வது கேள்வி வந்து பாருங்கள், டேஷ் என்ற நூலை கங்காதேவி எழுதினார். எந்த நூல் அப்படின்னா மதுராவிஜயம் அப்படிங்கிற நூலை வந்து யார் எழுதினாங்க? கங்காதேவி அவர்கள் எழுதினாங்க. 78வது கேள்வி, பாமினி வம்சத்தில் எத்தனை முடியாட்சிகள் இருந்தது? பாமினி வம்சத்தில் வந்து எத்தனை முடியாட்சிகள் இருந்தது? ஆன்சர் 18 முடியாட்சிகள் இருந்தது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. 18 முடியாட்சிகள் இருந்தது. 79, எந்த நூல் கிருஷ்ணதேவராயன் கீழ் இருந்த நாயக்க முறையை பற்றி ஆர்வமூட்டக்கூடிய தகவல்களை தருகிறது? எந்த நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயரோட கீழே இருந்த நாயக்க முறையை வந்து பற்றி ஆர்வமூட்டக்கூடிய தகவல்களை தருகிறது? ஆன்சர் ராயவா சகமு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராயவா சகமு நூல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய நாயக்க முறையை பற்றி எல்லா தகவல்களையும் வந்து தந்துள்ளது. சரிங்களா? அடுத்தது 80வது கேள்வி வந்து பாருங்கள், மதுரையில் சுல்தானியத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அங்கு நாயக்க வம்சத்தை நிறுவியவர் யார்? மதுரையில் வந்து சுல்தானியத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அங்கு நாயக்க வம்சத்தை நிறுவியவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி குமார கம்பண்ணா.
81வது கேள்வி வந்து பாருங்கள், யாருடைய அறிவுரையின்படி விஜயநகர பேரரசானது ஹரிஹரர் மற்றும் புக்கரால் தோற்றுவிக்கப்பட்டது? யாருடைய அறிவுரையின்படி விஜயநகர பேரரசானது ஹரிஹரர் மற்றும் புக்கரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, வித்யாரண்யர் அவருடைய அறிவுரையின்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹரிஹரர் மற்றும் புக்கரால் தோற்றுவிக்கப்பட்டது. என்னது? விஜயநகர பேரரசு. அடுத்தது 82வது கேள்வி, விஜயநகர அரசில் குறிப்பிடப்படும் காசையா சமூகம் யாரை குறிக்கிறது? விஜயநகர அரசில் குறிப்பிடப்படும் காசையா சமூகம் வந்து யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நெசவாளர்கள். காசையா அப்படின்னா நெசவாளர்களை குறிக்கும். சரிங்களா? அடுத்து 83வது கேள்வி, ஹரிஹரர் மற்றும் புக்கர் விஜயநகர பேரரசு ஏற்படுத்தும் முன்பாக எந்த இடத்துல வந்து பணி செய்தார்கள்? சரிங்களா? ஹரிஹரர் மற்றும் புக்கர் வந்து விஜயநகர பேரரசு வந்து ஏற்படுத்துறதுக்கு முன்பாக எந்த இடத்தில் வந்து பணி செய்தார்கள் அப்படின்னா ஆன்சர் பீஜாப்பூர் சுல்தான் கிட்ட. சரிங்களா? பீஜாப்பூர் சுல்தானில் வந்து பணி செய்தார்கள். 84வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? தோவாப் என்பது 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி. தோவாப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் என்ன சொல்லுவாங்கன்னா தோவாப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதான். ஆற்று சமவெளியில் வளமான பகுதியாகும். தோவாப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆற்று சமவெளியில் ஒரு வளமான பகுதியாகும். ஸோ இது வந்து ரெண்டுமே சரிதான். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. சரிங்களா? 85 வந்து பாருங்கள், பொறுத்துக. வக்கீல் உஸ் சுல்தானா. வக்கீல் உஸ் சுல்தானா வந்து யார் அப்படின்னா படைத்தலைவர். அமீர் இ ஜிம்லா வந்து நிதி அமைச்சர். நசீர் வந்து நிதித்துறை இணை அமைச்சர். வசீர் இ அஸ்ரப் வந்து யாருன்னா வெளியுறவு அமைச்சர். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 2, 4, 3, 1. சரிங்களா? வக்கீல் உஸ் சுல்தானா வந்து படைத்தலைவர், அமீர் இ ஜிம்லா நிதி அமைச்சர், நசீர் நிதித்துறை இணை அமைச்சர், வசீர் இ அஸ்ரப் வந்து வெளியுறவு அமைச்சர். 86 ஒடிசாவை சேர்ந்த எந்த கஜபதி மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் அமைதிக்காக பேச்சுவார்த்தை மேற்கொண்டார் மற்றும் தனது மகளை மணமுடித்து கொடுக்க முன் வந்தார்? ஒடிசாவை சேர்ந்த எந்த கஜபதி மன்னர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரதபருத்ரா. பிரதபருத்ரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயரிடம் வந்து அமைதிக்காக பேச்சுவார்த்தை வந்து மேற்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் அவரோட மகளை வந்து மனம் முடித்து கொடுக்க முன் வந்தார். சரிங்களா? பிரதபருத்ரா. 87வது கேள்வி, விஜயநகர அரசின் அரச முத்திரை. விஜயநகர அரசோட அரச முத்திரை சின்னம் அது என்ன? அரச முத்திரை வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பன்றி. ஆப்ஷன் ஏ, பன்றி. 88 முகமது கவான் புலமை பெற்று விளங்கிய துறை வந்து எது? முகமது கவான் அவர்கள் புலமை பெற்று விளங்கிய எந்த துறைன்னு கேட்டிருக்காங்க. சரி, விளங்கிய துறை வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் கணிதவியல். ஆன்சர் ஆப்ஷன் சி, கணிதம். மேக்ஸில் வந்து அவர் வந்து புலமை பெற்றவராக இருந்தார் முகமது கவான். 89 கிபி 1347 தக்கான பகுதியில் முக்கியத்துவம் பெற முஸ்லிம் அரசு டேஷ் அரசாகும். கிபி 1347 தக்கான பகுதியில் முக்கியத்துவம் பெற்ற முஸ்லீம் அரசு வந்து எந்த அரசாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அரசு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, பாமினி அரசு தான். ஆன்சர் ஆப்ஷன் சி, பாமினி அரசு. 90வது கேள்வி வந்து பாருங்கள், முகமது கவான் ஒரு மதராசை நிறுவி அதில் 3000 கையெழுத்து நூல்களை வைத்திருந்த இடத்தின் பெயர் என்ன? முகமது கவான் வந்து ஒரு மதராசை நிறுவி அதில் வந்து 3000 கையெழுத்து நூல்களை வந்து வைத்திருந்த இடம் வந்து எந்த இடம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பீடார். ஆப்ஷன் சி, பீடார் அப்படிங்கிற இடத்துல அவர் 3000க்கும் மேற்பட்ட கையெழுத்தான நூல்களை வந்து வைத்திருந்தார். சரிங்களா? 91 முகமது கவான் யாருடைய பிரதிநிதியாக பணியாற்றினார்? முகமது கவான் யாருடைய பிரதிநிதியாக பணியாற்றினார்? ஆன்சர் 3ஆம் முகமது ஷா. 3ஆம் முகமது ஷா அவருடைய பிரதிநிதியாக பணியாற்றினார். 92 பேட்டை என்பதன் பொருள். பேட்டை என்பதன் பொருள் சந்தை மையம். சரிங்களா? ஆன்சர் சந்தை மையம். ஆப்ஷன் டி. பேட்டை அப்படின்னா என்ன? சந்தை மையம். 93வது கேள்வி, மதுரை சுதந்திர சுல்தானியமாக உருவான ஆண்டு. மதுரை சுதந்திர சுல்தானியமாக உருவான ஆண்டு வந்து எந்த ஆண்டுனா ஆப்ஷன் சி, 1345ஆம் ஆண்டு. 1345ஆம் ஆண்டு. 94வது கேள்வி, யாருடைய ஆட்சி காலத்தில் பாரசீக நாட்டின் தூதுவர் அப்துர் ரசாக் விஜயநகரத்துக்கு வருகை புரிந்தார்? யாருடைய ஆட்சி காலத்தில் பாரசீக நாட்டோட தூதுவர் வந்து அப்துல் ரசாக் விஜயநகரத்துக்கு வருகை புரிந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2ஆம் தேவராயரோட ஆட்சி காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து விஜயநகரத்துக்கு வந்து வந்தாங்க.
95 எந்த இரு பகுதிகளுக்கிடையே இடைப்படு நாடாக புதுக்கோட்டை இருந்தது? எந்த இரு பகுதிகளுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா இடைப்படு நாடாக வந்து புதுக்கோட்டை வந்து இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இரு பகுதிக்கு இடையில்? ஆன்சர் சோழ மற்றும் பாண்டிய அரசுக்கு இடையே. சரிங்களா, சோழ மற்றும் பாண்டிய அரசுக்கு இடைப்பட்ட நாடாக தான் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை இருந்தது. 96 பாமணி அரசில் தராப்ஸ் என்பவை எதனை குறிக்கும்? பாமணி அரசில் தராப்ஸ் என்பவை எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மாகாணங்கள். தராப்ஸ்னா என்ன? மாகாணங்கள் என்று பெயர். 97வது கேள்வி வந்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கோல்கொண்டா கோட்டை பற்றின கேள்வி. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன், கோல்கொண்டா கோட்டை அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த வைர சந்தையாகும். சரிங்களா, ஸோ வைர சந்தையாகும். இதில் வந்து கோஹினூர் வைரம் உட்பட மிக சிறந்த வைரங்களை வந்து உலகிற்கு வழங்கியது. சரி, இந்த கோஹினூர் கோட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வைர சந்தைன்னு சொல்லுவோம். வைர சந்தைன்னா உங்களுக்கு தெரியும்ல, ஸோ சந்தைகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வைரங்கள்லாம் அங்கே வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து கோஹினூர் வைரம் உட்பட நிறையா வைரங்கள் வந்து அங்கே இருந்தது. சரிங்களா, சரிதான். இக்கோட்டையின் உயர்ந்த பகுதி வந்து பதேதர் வசா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கோட்டையோட உயர்ந்த பகுதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பதேதர் வசா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதான். அவுரங்கசீப் வந்து 1707ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்கொண்டா கோட்டையை வந்து கைப்பற்றினார். அவுரங்கசீப் 1707ஆம் ஆண்டு வந்து கோல்கொண்டா கோட்டையை வந்து கைப்பற்றினார். சரிதான். இந்த கோல்கொண்டா கோட்டையோட அதன் ஒளி அம்ச அடிப்படையில் பார்க்கும்போது சிறந்த கட்டிடக்கலையின் அம்சமாகும். இதுவும் கோல்கொண்டா கோட்டையும் அதன் ஒளி அம்ச அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த கட்டிடக்கலையின் அம்சமாகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அனைத்தும் சரி. சரிங்களா. 98 விஜயநகரம் மற்றும் பாமணி அரசுகளுக்கிடையே மோதல் ஏற்படுவதற்கான காரணம் எது? விஜயநகரம் மற்றும் பாமணி அரசுகளுக்கிடையே மோதல் ஏற்படுவதற்கான காரணம் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இடங்கள் கைப்பற்றுதல், கப்பம் வசூலித்தல், குதிரை வாணிகத்தின் மேலான கட்டுப்பாடு ஆகியவற்றை ஏற்பட வந்து போட்டியே வந்து மோதலுக்கு காரணம். இதுதான் வந்து முக்கியமான காரணம். இடங்கள் வந்து கைப்பற்றுறதுக்கு, கப்பம் வசூலிக்கிறதுக்கு, குதிரை வந்து வாணிகத்துக்கு கட்டுப்படுத்துறதுக்கு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து போட்டிகள் வந்து இந்த போட்டியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மோதல் வர்றதுக்கான முக்கிய காரணமாக இருந்தது விஜயநகரம் மற்றும் பாமணி அரசுக்கு. 99வது கேள்வி வந்து பாருங்கள், பின்வரும் சரியான கூற்றை காண்க. விஜயநகரத்தில் இருக்கிற தங்க நாணயங்கள் வந்து பார்த்தோம்னா வெவ்வேறு தெய்வங்களோட உருவங்களையும் காளை, யானை, கண்ட பெருண்டா ஆகிய விலங்குகளின் உருவங்களையும் தாங்கியுள்ளது. விஜயநகர தங்க நாணயம் என்னென்ன இருக்கும் அப்படின்னா தெய்வங்களோட உருவம், காளை, யானை, கண்ட பெருண்டா அதோட விலங்குகளோட உருவம் வந்து அதில் இருந்தது. சரிதான். நாணயத்தில் அரசனுடைய பெயர் பிராமி அல்லது தெலுங்கு எழுத்தில் வடிவத்தில் பொறிக்கப்பட்டது. நாணயத்தில் வந்து அரசருடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா பிராமி அல்லது தெலுங்கு எழுத்து வடிவத்தில் வந்து பொறிக்கப்பட்டது. சரிங்களா, ஸோ இதுவும் சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இரண்டும் சரி. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? முதலாம் முகமது ஏற்படுத்திய சிறந்த அரசு அவருக்கு பின் வந்த சுல்தான்களையும் மராத்தியர்களையும் பின்பற்றப்பட்டது. முதலாம் முகமது ஏற்படுத்திய சிறந்த அரசு வந்து அவருக்கு பின் வந்த சுல்தான்களையும் மராத்தியர்களையும் பின்பற்றப்பட்ட வைத்தது. சரிதான். அடுத்தது, கவான் போர்ச்சுகீசிய வேதியியல் நிபுணர்களை கொண்டு வெடிமருந்தை தயார் செய்வது பயன்படுத்தப்படுவது ஆகியவற்றை கற்றுத்தர செய்தார். ஸோ இது வந்து தவறு. பாரசீக வேதியியல் நிபுணர்களை கூப்பிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா முகமது கவான் வந்து வெடிமருந்து வந்து தயாரிக்கவும் அதை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கவும் வந்து செய்தார். சரிங்களா, நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துட்டோம். முகமது கவான் வந்து வெடிமருந்தை தயாரிக்கிறதுக்கும் அது இல்லாமல் அது எப்படி பயன்படுத்துறதுக்கும் வந்து எந்த நாட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேதியியல் நிபுணர்களை வந்து கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னா பாரசீக நாட்டில் இருந்து. சரிங்களா, இங்கே வந்து போர்ச்சுகீசிய நாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. சரிங்களா. அதே மாதிரி முதலாம் முகமது வந்து ஏற்படுத்தி சிறந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பின்னாடி வந்த சுல்தான்கள், அவருக்கு பின்னாடி வர அரசர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் வந்து அவர் வந்து ஒரு முன்னோடியாக வந்து திகழ்ந்தார். சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்து சரி. சரிங்களா, செகண்ட் ஒன் வந்து தவறு. சரிங்களா. ஸோ இன்றைக்கான வந்து 100 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். சரிங்களா. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு நீ வந்து டெய்லி வந்து சிலபஸ் வாரியாக 100 கொஷினுக்கு வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டங்காட்டி ஃபுல்லாக ஜிஎஸ் தான் இந்த டைம் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ் ஃபுல்லாக டாபிக் கவர் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான் நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாமே வந்து உங்கள் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். அதை வந்து நம்ம எக்ஸாம் மாதிரியே வந்து 200 கொஷின்ஸ் தான் நம்ம எழுதுவோம். சரிங்களா. இப்போ ஆகஸ்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு தான் இருக்கும். இப்போ வந்து இருக்கிற சிலபஸில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே இந்த மந்த்துக்குள்ளே நம்ம கவர் பண்ணிடலாம். சரிங்களா. உங்களுக்கு வந்து 100 days 100 டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ், சயின்ஸ், சோசியல் எல்லாமே வந்து பாட வாரியாக சிலபஸ் வாரியாக டெஸ்ட் எழுதிட்டுருக்காங்க. உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியலும் வந்து அவைலபிளாக இருக்குது. சிலபஸ் வாரியாக இருக்கிற எல்லா டாப்பிக்கே கவர் பண்ணி சிலபஸும் இருக்குது. சரி, சிலபஸ் வாரியாக உங்களுக்கு எல்லா டாபிக் கவர் பண்ணி உங்களுக்கு வந்து மெட்டீரியலும் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு தனியாக புக்கில் இருக்கிற கண்டென்ட்டும் தனியாக நாங்கள் கொடுத்துருவோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் கொடுத்துருவோம். எல்லாமே சேர்ந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.